இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் நேசிக்கப்படுகிற மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட பழைய ஏற்பாட்டில் நற்சாட்சி பெற்றவர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு நற்சாட்சி யார் என்று கேட்டால் அவர்தான் ஒபதியா. ஒபதியா இந்த ஆகாப் என்கிறதான ஒரு ராஜாவுக்கு பன்னிவிடைக்காரராய் கூட காணப்படுகிறார். இவரை குறித்து 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனபடியால் ஆகாப் அரண்மனையின் விசாரிப்புக்காரனாயிருக்கிற ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் கூட காணப்பட்டான். இந்த ஒபதியா ஆகாபுடைய அரண்மனையிலே வேலை செய்தாலும், ஆகாப் ஒபதியாவுக்கு எஜமானாய் இருந்தாலும், ஒபதியாவுக்குள் யாருடைய பயம் இருந்தது? ஒருவேளை வசனம் இப்படியாக சொல்லியிருக்கலாம், ஒபதியா தன் எஜமானாகிய ஆகாபுக்கு மிகவும் பயந்து நடந்தான் என்று குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது ஒபதியா இருந்தது ஆகாபுடைய அரண்மனையிலே. ஆனால் ஒபதியாவுக்குள்ள இருந்ததான பயம் அது கர்த்தருக்கு எடுத்த பயமாய் காணப்பட்டது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாய் இந்த ஒபதியா காணப்பட்டதை வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, சற்று நம்மை நாம யோசித்து பார்ப்போம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பயம் எப்போது வருகிறது என்று சொன்னால், ஒரு மனுஷன் ஏதாவது தவறுகளை நாம் செய்யும் போது நமக்குள்ளாக பயம் வருகிறது. ஆதாமை கூட நாம் பார்க்கிறோம். ஆதாம் 3வது அதிகாரம் 10 ஆதியாகமம் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல ஆதாம் ஒரு தவறை செய்து விட்டான். கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரு காரியத்தை ஆதாம் செய்து விட்டான். இப்போது ஆதாமுக்குள்ளாக கீழ்ப்படியாமையின் பாவம் வந்துவிட்டது. இப்ப இந்த பாவத்து நிமித்தமாக ஆதாமுக்குள்ளாக ஒரு பயம் வருகிறது. எனவே பயந்து ஆண்டவருக்கு முன்பாக வர முடியாமல் அவன் ஒளித்து கொண்டிருப்பதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப ஆதாமுக்குள்ளாக இருந்ததான பயம் எப்படிப்பட்டதான பயம்? அது பாவத்து நிமித்தமாக வந்ததான பயம். ஆனால் இந்த ஒபதியாவுக்கு இருந்ததான பயம் அது அல்ல. ஒபதியா ஏதோ தவறு செய்தது நிமித்தமாக கர்த்தருக்கு பயப்படவில்லை. ஒபதியாவின் இருதயத்திற்கு உள்ளாகவே, பாவத்திற்கு முன்பதாகவே அவருக்குள்ளாக கர்த்தருக்குரியதான ஒரு மரியாதை மிகுந்ததான ஒரு பயம் காணப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பிரியமான 2 விதமான பயம். முதலாவது பயம் பாவம் செய்யாமலே கர்த்தருக்கு பயப்படுவது. 2வது பாவம் செய்தது நிமித்தமாக பயப்படுவது. பாவம் செய்யாமலே கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் எதை கொடுக்கிறது? நமக்கு நீதியும் நியாயத்தையும் நமக்கு செய்கிறதாய் காணப்படுகிறது. நாம் கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாய் நடக்க அது உணர்த்துகிறது. நாம் கர்த்தருக்கேற்ற வழியிலே நடக்க அது நம்மை நடத்துகிறது. ஆனால் இந்த பாவத்தின் நிமித்தமாய் வருகிறதான பயமோ அது ஒரு மனுஷனுடைய வாழ்விலே மேன்மையை அல்ல, அவனை கீழோக்கி தள்ளுகிறது. பாவம் பயத்தை உண்டாக்குகிறது. இந்த பயம் அந்த மனிதனை அழிவுக்கு நேராய் அடித்து செல்கிறது. இன்னைக்கு நமக்கு எந்த பயம் இருக்கிறது? உண்மையாகவே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன், சகலத்தையும் அவர் என்னோடு கூட இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நம்மால் பாவம் செய்ய முடியாது. இன்னைக்கு எந்த இடத்துல நாம் இருக்கிறோம்? பாவத்திற்கு முன்பாக உண்மையாகவே பாவம் செய்யாமல் நான் கர்த்தருக்கு பயந்து கொண்டிருக்கிறேனா, இல்ல பாவம் செய்தது நிமித்தமாக நான் பயந்து கொண்டிருக்கிறேனா? உபதியா பாவம் செய்யாமலே உண்மையான நேர்மையான ஒரு பயத்தோடு கூட காணப்பட்டார். ஒரு சின்ன ஒரு ஊழியக்காரர் தான், ஒரு சின்ன ஒரு ஊழியக்காரர். ஆனால் இந்த ஒபதியா கர்த்தருக்கு பயந்து நடந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த பயம் காணப்படுகிறதா? 33வது அதிகாரம் சங்கீதம் 33வது சங்கீதம் 18வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம், தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யறதா? நம்முடைய ஆத்துமாக்களை பாவத்திற்கும் மரணத்திற்கும் சாபத்திற்கும் விலக்கி அது விடுவிக்கிறதாய் கூட காணப்படுகிறது. 112வது சங்கீதம் 11வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 112 1வது வசனம் சொல்லுறது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்ன செய்கிறான்? அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறான், அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறான். அப்படிப்பட்ட
அப்படிப்பட்டதான மனிதன் அவன் பாக்கியவானாய் காணப்படுகிறான். கர்த்தருடைய பார்வையில அவன் பாக்கியவானாய் காணப்படுகிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் சற்று யோசித்து பார்ப்போம். எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் நம்மிடத்துல இருக்கிறது. உண்மையான பயம், கர்த்தருக்கு பயப்படுகிறதான உண்மையான பயம் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவு காணப்படுகிறது சற்று யோசித்து பார்க்கிறவர்களாய் கூட காணப்படுவோம். இன்னைக்கு இந்த பயத்தோடு வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும் போது, ஆபிரகாம் பாவம் செய்து நிமித்தமாக கர்த்தருக்கு பயப்படவில்லை. ஆனால் ஒரு மரியாதை நிமித்தமாக தன்னை உண்டாக்கின ஆண்டவருக்கு பய பக்தியோடு கூட ஆபிரகாம் காணப்பட்டது நிமித்தமாகவே தன்னுடைய சொந்த குமாரன் என்று கூட பாடாமல் ஈசாக்கை கர்த்தருக்காக பலியிடும்படியாக ஒப்பு கொடுத்தார். ஆதியாகமம் 22:12 சொல்லுகிறது, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனை ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிறவன் கர்த்தருக்கு எது பிரியமோ அதை மாத்திரம் செய்கிறான். தேவனுக்கு பயப்படுகிறவன் கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதன்படி மாத்திரம் செய்கிறவனாய் கூட காணப்படுகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த பயம் நம்மிடத்துல இருக்கிறதா? இந்த பயத்தோடு கூட நாம் வாழ முடியுமா? இந்த பயத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னா, ஆண்டவர் ஒருவேளை நான் பாவம் செஞ்சுட்டு இல்லை, தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர் அடித்து விடுவார். அப்படி அல்ல. தவறு செய்யாமல் இருப்பதற்காகவே கர்த்தருடைய பயம் நமக்கு மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த பயத்தோடு கூட இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14 மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய நியாய தீர்ப்பினாலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் கூட காணப்படுவோம். அவருடைய நியாய தீர்ப்பினாலே காப்பாற்றப்பட்ட அனுபவம் பெற்றவர்களாய் கூட காணப்படுவோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? இந்த ஒபதியா ஒரு சின்ன ஊழியக்காரனா இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயத்துல அவர் நடந்து கொண்டார். 128 சங்கீதத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். அவனுடைய மனைவி அவர் குறித்து, அவருடைய குழந்தைகளை குறித்தோ, அவனுடைய வீடை குறித்தும் எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தின் அடுக்கையை அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோமே. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் ஏன் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை? நமக்குள்ளாக அந்த பயம் காணப்படவில்லை. நமக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படுகிறதான ஒரு பயம் இல்லை. பிரியமானவர்களே, சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறதான உண்மையான பயத்தோடு கூட நாம் செயல்படுவோம். உண்மையாய் நாம் அதை செயல்படுத்தும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை வழிநடத்த அவர் சித்தமுள்ளவராய் கூட காணப்படுகிறார். ஆண்டவரிடத்துல நாம் திரும்புவோம். ஆண்டவரே, உமக்கென்று உம்முடைய உண்மையான பயத்தோடு கூட பய பக்தியோடு கூட நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசுன நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயமானது எங்கள் இருதயத்தில் ஆட்கொள்ளப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கு பயந்து தீமையை விட்டு விலகவும் தீமையை வெறுக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒபதியா உமக்கு பயந்து நடந்து கொண்டது போல நாங்களும் ஆண்டவரே உமக்கேற்ற பயத்துல நாங்கள் நடக்க நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நியாயத்தீர்ப்பு நாளில் ஆண்டவரே உமக்கு பயந்த பயத்தின் நிமித்தமாக உம்மோடு கூட ஜெய கம்பீரமாய் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். ஒருவருக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மகிமை